சாலையில் கட்டி விட்டுருவோம். நாற்பது வருடங்களாக இந்த மண்ணில் நடந்தது. எங்களது உரிமை போராட்டத்திற்காக பல லட்சம் மக்களை, பல்லாயிரக்கணக்கான போராளிகளை நாங்கள் இந்த உரிமை போராட்டத்தில் இழந்திருக்கிறோம். ஆனால் இன்று வரை எமது முழுமையான உரிமைகள் முழுமையாக கிடைத்தபாடில்லை என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் என்பது வெறுமனே ஒரு யுத்தம் முடிந்த இடம் அல்ல. இலங்கை அரசாங்கம், அப்பொழுது இருந்த மகிந்த அரசாங்கம் அங்குள்ள மக்களை பட்டினி போட்டு கண்டிக்கும் வழியில்லாமல் சாகடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு இருந்தது. பல்லாயிரக்கணக்கான 1.5 லட்சம் மக்களுக்கு மேற்பட்டவர்கள் அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் கொல்லப்பட்டதாக வரலாறுகள் சரித்திரம் சொல்கின்றது, ஐநா சபை சொல்கின்றது. அந்த முள்ளிவாய்க்காலில் கஞ்சிக்காக வரிசையில் நின்ற முதியோர், கஞ்சிக்காக வரிசையில் நின்ற குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். ஆகவே அது மிக மிக ஒரு துன்பகரமான நிகழ்வு. உலகத்தில் கஞ்சிக்காக வரிசையில் நின்றவர்களை விமானம் மூலமாகவும் அருகணைகள் மூலமாகவும் கொலை செய்த ஒரு அரசாங்கம் தான் அன்றிருந்த அரசாங்கமாக இருந்தது. இன்றிருக்கக்கூடிய அரசாங்கம் ஒன்றும் அதுக்கு குறைந்த அரசாங்கம் என்பது அல்ல. அவர்களும் அன்று அந்த யுத்தத்துக்காக சிங்கள இளைஞர்களை திரட்டி யுத்த களத்துக்கு அனுப்பியவர்கள் தான் இன்றும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். எமது கஷ்டகாலம் துன்பகாலம் நாங்கள் அவற்றை உணராமல் அவர்கள் வந்தால் எல்லா விடயங்களையும் மாற்றி விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் உள்ளூராட்சி சபையிலும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி, இந்த 1 மண்ணிலிருந்தும் கூட அரசு சார்பான பெயர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள், அவர்களது அரசாங்கம் இன்று அந்த மக்களுக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல யுத்தம் முடிந்து 17 வருஷங்கள் முடிந்துவிட்டது. ஆனால் இந்த 17 வருஷத்துக்குள் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது தான் இதுவரை காலமும் இல்லாத ஒரு புதிய அரசாங்கம். தமிழ் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நாங்கள் தீர்ப்போம், அவர்களது காணிகளை நாங்கள் விடுவிப்போம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம், சிறைச்சாலையில் 20-25 வருஷமாக இருக்கக்கூடிய இளைஞர்களை விடுதலை செய்வோம். இப்படி பல்வேறு நம்பிக்கைகளை கொடுத்து உறுதிமொழிகளை கொடுத்துத்தான் அவர்கள் இந்த புதிய அரசாங்கம் வந்தது. 1.5 வருஷம் முடிந்துவிட்ட நிலையில் அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக அதிலும் மிக மோசமான ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தை எப்படி கொண்டு வருவதுதான் பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த மாகாண சபை தேர்தலை நடாத்துவதில் கூட 7 வருஷமாக வடக்கு மாகாணத்திற்கான மாகாண சபை என்பது இல்லை. அந்த மாகாண சபை தேர்தலை வைக்கக்கூட அவர்கள் விரும்பவில்லை. தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அந்த அதிகாரங்கள் இந்த மாகாண சபையில் தான் இருக்கின்றது. அந்த மாகாண சபைக்கு தேர்தல் வைக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இவை மாத்திரமில்லை,
இந்த காணிகள் விடுவிப்பு என்பதில் கூட இந்த பலாலி வீதியில் பின்னாலே கட்டவனுக்கு அங்கால் ராணுவ முகாம் இருக்கக்கூடிய ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வீதியை காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி திறந்தார்கள் என்பதை தவிர இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை ராணுவம் தான் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் வந்து 1.5 வருஷத்தில் கூட காணிகளையோ பூமிகளை விடுவிப்பதையோ அல்லது சிறைச்சாலையில் உள்ள எமது இளைஞர்களை விடுவிப்பதோ எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை. ஆகவே மக்களாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சிறைச்சாலைக்கு போனதும் சரி, காணிகளை ராணுவம் எடுத்ததும் சரி, எல்லாமே நாங்கள் எமது விடுதலைக்காக இன்னுயிரை கொடுத்து போராடியதை 17 வருஷம் கடந்த நிலையம் கூட இந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் இந்த பிரச்சனைகளுக்கு மேலதிகமாக பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய யாழ் மாவட்டத்தில் எத்தனை சிங்கள மக்கள் வாழ்கிறார்கள். ஆனா நீங்க யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா கையிட்டியில் புத்தகினாரை, நாவற்குழியில் புத்தகினாரை யார் அங்கு கும்பிடுவது? எத்தனை சிங்கள மக்கள் இங்கு வாழ்கின்றார்கள். ஆகவே இவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்? சிங்கள மக்கள் இல்லாவிட்டாலும் பௌத்தர்கள் இல்லாவிட்டாலும் அங்கு புத்த கோயில்களை கட்டி அந்த நிலங்களை ஆக்கிரமித்து அங்கு சிங்கள மக்களை குடியேற்றி தமிழ் மக்களை தமது சொந்த இடத்திலேயே சிறுபான்மையாக்கக்கூடிய ஒரு சூழலை இவர்களும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இனி வந்தவுடன் என்ன பேசுவார்கள்? நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல, உங்களை போய்த்தான் நாங்களும் கஷ்டப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள் என்று கூறுவார்கள். ஆனால் நடைமுறையில் என்ன நடைபெறுகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி நாங்கள் வாய்ப்பது என்பது நாங்கள் இவ்வளவு தூரம் ஆளும் தரப்பால் சிங்கள தரப்பால் சுட்டு கொல்லப்பட்டோம், லட்சக்கணக்கில் எப்படி சாப்பாட்டுக்கு கஞ்சிக்கு வழி இல்லாமல் வரிசையில் நின்று கொல்லப்பட்டவர்கள் என்பதை அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறான ஒரு கடினமான பாதைக்கால் தமிழ் மக்கள் தங்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள போராடினார்கள், தங்களது இன்னுயிரை கொடுத்தார்கள் என்பதை வருங்கால சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று கிடக்கக்கூடிய அற்பத்தனமான விடயங்களை கைவிட்டு அல்லது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நாட்டமான இந்த போதை வழக்குக்கு அந்த துன்ப துயரங்களை கைவிட்டு எங்களுக்காக, இந்த மண்ணுக்காக, உங்களுக்காக, எங்களது மக்களுக்காக எத்தனை லட்சம் பேர் தங்களது உயிர்களை கொடுத்தார்கள் என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அதை நினைவு கூறும் மூலமாக, பட்டினியால் வதைபட்டு செத்த எமது மக்களை நினைவு கூறும் முகமாக இந்த கஞ்சி வாய்ப்பு நடைபெறுகிறது. இது கேசவன் அவர்கள் உடம்புராய் மேற்கினுடைய அந்த பிரதேசத்தினுடைய பிரதேசத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்றார். அவர் முன்னின்று இந்த இளைஞர்களை திரட்டி இந்த விஷயத்தை இங்கு முன்னின்று எடுத்துச் செல்கின்றார். அவருக்கு நாங்கள் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமில்ல, அந்த பஞ்சம் பட்டினி எமது மக்களுக்கு வரக்கூடாது என்பதற்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 பேருக்காவது ஒரு சிறிய உதவித்தொகையை வழங்குவதற்கும் அவர் முன்வந்து அந்த செயற்பாடுகளையும் செய்கின்றோம். ஆகவே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்றி கூறுவது மாத்திரமில்லை, அடுத்த தலைமுறைக்கு, உங்களது பிள்ளைகளுக்கு, உங்களது குழந்தைகளுக்கு இந்த விஷயங்களை சொல்லி சொல்லி நீங்கள் வளர்க்க வேண்டும். இந்த சமுதாயம் என்பது எவ்வளவு தூரம் தமிழ் மக்களுக்காக தனது இன்னுயிர்களை கொடுத்திருக்கிறது என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வருங்காலம் நல்ல சமுதாயமாக இருக்க வேண்டும், சுதந்திரமாக இருக்க வேண்டும், சகலதும் பெற்று வாழ வேண்டும், சகல உரிமைகளும் கொண்டவர்களாக வாழ வேண்டும். 3000 ஆண்டு வரலாறு கொண்ட தமிழ் சமுதாயம் இன்னும் 3000-4000 ஆண்டு இந்த மண்ணில் நின்று நிலைக்க வேண்டும். அதனை நீங்கள் உங்களது குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கூறுகின்ற இந்த மே 18 உலகம் பூராவே ஒரு அறிந்த தினமாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய உறவுகளை இழந்து இன்னும் பழியை சுமந்து கொண்டு தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே எங்களுக்கு இந்த இன்று வரை நீதி கிடைக்காமல் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் காணாமலாக்கப்பட்டோர் இந்த தினத்திலே உயிர் தியாகம் செய்தவர்கள், ஈழத்துக்காக தன் உயிரையே தியாகம் செய்து
போராடிய மக்களுக்காகவும் மக்களை ஒரு பகுதிக்கு வரவழைத்து அந்த பகுதியிலே மக்களை கொன்றொழித்த இந்த தினத்தை நாங்கள் இனிவரும் எங்களுடைய சந்ததிக்கும் இப்படியான நிகழ்வு எங்கள் ஈழ நாட்டிலே நடைபெற்று நாங்கள் கொல்லப்பட்டோம், அவதிப்படுகின்றோம், இன்னும் எங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்ற விடயங்களை எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நினைவு கூர்ந்து கொண்டு அதை நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே இன்று இந்த மே 18 நாங்கள் மறக்க முடியாத நாள். எங்களுடைய பெரும் ஆலமரம் வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகின்ற நாள். எனவே நாங்கள் இந்த நாளில் இறந்த எங்கள் அத்தனை உறவுகளுக்கும் ஒரு மௌன அஞ்சலியை செலுத்துகின்றோம். Ome, ome, ome.
மக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த நாளை அந்த அவலத்தை அவர்களோடு இணைந்து இந்த வழக்கினை ஏற்று வருகிறார் பிரதான புரோக்கர் பேரன்பிற்குரிய சிவசரி திவாகரன் அவர்களை போடு அளித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அந்த வாரியத்தினுடைய உறுப்பினர் பஞ்சாட்சர சம்மா அவர்களை ஏற்படும். தொடர்ந்து திருமஸ்ரீ முரளிதர சம்மா அவர்களை ஏற்படுத்திக் தொடர்ந்து பவுனியா முருகன்கான தொடர்ந்து தமிழ் விரிசம் சமூக ஆர்வலர் அமைப்பினுடைய தலைவர் சந்திரகுமார் கண்ணன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நிர்வாக உறுப்பினர் திருவாரூர் லிங்கநாதன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். தொடர்ந்து திருநாமலம் ஜெம்ஸ் விளையாட்டுக் கழகம் சார்பாக வினோத் அவர்களை அன்போடு அமரர் குட்டிஎஸ் அவர்களுடைய மகனார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அதிபர் திருவாரூர் கந்தவனேசன் அவர்களை தொடர்ந்து திருநாவூர் நாகதம்பிரான் ஆலய பரிபாலன சபை பொருளாளர் திருமதி செல்வி அம்மையார் அவர்களை அன்போடு தொடர்ந்து ஆலயத்தினுடைய பாகசாலை பொறுப்பாளர் அடியவர்கள் சார் சௌமிய காதார பத்மே அந்த தலைவர் சிவகுணாத